பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் பார்ட் 2. அது வந்து என்னென்னா போஸ்ட்டில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கணும், அது மட்டும் நம்ம போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே இறங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்ட பிறகு இல்லை பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே பாருங்கள், கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அந்த வெப்சைட்லேருந்து கோடு வாங்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணோம், எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபெவிகான் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம லோகோ. இந்த லோகோ மாதிரி தான் இப்போ இங்கே செக்டெக்கில் பாருங்கள், இங்கே வந்து பீன்னு இருக்கிற அந்த பிளாகரோட இது இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபெவிகான் வந்து அப்லோட் பண்ணோன்னா நம்மளோட பிக்சர் வந்து இங்கே வந்துடும், இந்த பீக்கு வரலாம். ஸோ இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஏன்னாச்சும் ஃபைல் இருந்துன்னா இல்லை இதுதான் என்னோட இதுவாக போகிறேன்னீங்கன்னா அது வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் இதுலேருந்து ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு எடுத்துட்டு இல்லை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோனில் கூட இப்படி தான். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் இனிமேல் எடிட் பண்ண போகிறீங்க, அந்த கூகுள் இமேஜஸ்லேருந்துலாம் அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ கேன்வா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்து ஆப்பாகவும் ஃபோனில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோகோ க்ரியேட் பண்ணலாம், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து கிரியேட்டிவ் டிசைன் கொடுத்துட்டு என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டா இல்லை லோகோவா, யூடியூப் சேனல் பற்றி போட போகிறீங்கன்னா யூடியூப்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் போட்டிங்கன்னா யூடியூப் சேனல் ஆட், யூடியூப் டிஸ்பிளே ஆட், யூடியூப் ஐகான், அதில் எல்லாமே வச்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த லோகோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்மளோட லோகோ வந்து அப்லோட் பண்ண போகிறது. இந்த சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ்குள்ளே வரும். ஸோ இந்த ஃபைல்ஸ்குள்ளே வரும்போது உங்களோட ஃபைலை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ, இந்த லோகோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இது வந்து சேவ்னு கொடுத்துருங்க. ஒரு 2 வாட்டி கொடுங்க. சேவ் ஆகிட்ட பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து உங்களோட ஃபெவிகான் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ பாருங்கள், அப்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட லோகோ வந்து இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா HTTPS ரீடைரக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஆஃப்ல இருந்துன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரீடைரக்ட் HTTPS இருந்தால் தான் உங்களோட இந்த லாக் மாதிரி இல்லை, இது கிளிக் பண்ணுங்கள். கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு இந்த HTTPS இருந்தால் தான் காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. அதனாலே ஒரு சில பேர் உங்கள் பிளாகுக்கு வராமல் இருப்பாங்க, நாட் செக்யூர்னு இங்கே காமிக்கும் அதனால. ஸோ இப்போ வந்து கீழே போனீங்கன்னா எனேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும், இது வந்து ஆன் பண்ணிடுங்க. மெட்டா டேக்ஸ்ன்ற இதுவில் எனேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டைம் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 அப்படின்னு இருக்கும். அது பாருங்கள், கொல்கட்டான்னு இருக்கும், அது அட்ரஸ் செலக்ட் பண்ணுங்கள். இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் கொலம்போ, இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் கொல்கட்டா. நான் வந்து கொல்கட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சேவ்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்து கீழே போகலாம். கீழே போனீங்கன்னா எனேபிள் கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ட் இப்படி இது இருக்குங்களா, இது வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம சைட் மேப்போட HTML வந்து பேஸ்ட் பண்ணணும். அது வந்து கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ரோபோட் ஹெடர் டேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா SEO செட்டிங்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்புறமா பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து இது ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் டேக்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. அதுக்கப்புறம் நோ டிபின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கியூ அண்ட் சர்ச் பேஜ் டேக்ஸ் அது இருக்கு இல்லையா, அதில் நோ இண்டெக்ஸ்ன்னு கொடுங்க, நோ டிபின்னு கொடுங்க. இந்த போஸ்ட் பேஜ் செட்டிங்ஸில் வந்து ஆல், அதுக்கப்புறம் நோ டிபி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு நம்மளோட இது கிளிக் பண்ணாலும் கூகுள் சர்ச் கன்சோல் தான் போவோம். இதில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு நம்மளோட அனாலிட்டிக்ஸு எல்லாம் பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் சர்ச் கன்சோலில் இருக்குது இல்லையா, இதில் வந்து டொமைன்னு கேட்கும், யூஆர்எல் ப்ரீஃபிக்ஸ்ன்னு கேட்கும். இதில் வந்து உங்களோட டொமைன் வந்து என்டர் பண்ணிட்டு இது பண்ணணும், ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு அதில் சில HTMLலாம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம பிளாகர் எடிட் HTML போயிட்டு பண்ணுவோம், அதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் கஸ்டம் ஆட்ஸ் டெக்ஸ்ட், இதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கண்டென்ட், பேக்கப் கண்டென்ட். நீங்கள் வந்து ஒரு வேளை ஏற்கனவே பிளாக் வச்சுருந்தா அதெல்லாம் அதோட ஃபைல் வந்துருக்குன்னா, இல்லை பேக்கப் இம்போர்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது வந்து குத்து அந்த என்னென்னலாம் போஸ்ட் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இதில் வந்துடும். அப்புறம் பேக்கப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஒரு யூஸ்க்காக அப்படின்னா பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த செட்டிங்ஸு. இதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கு வாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே நான் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்புறம் சிலர் ஏறியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுனா, இந்த இமேஜ் அப்லோட் பண்ணோன்னா இங்கே இமேஜ் சிம்பிள் இருக்கும், இன்சர்ட் இமேஜ்னு இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோஸு, பிளாகரு, பை யூஆர்எல், இதில் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ்குள்ளே போவோம், ஃபோனில் இருந்தால் ஃபைல்ஸ்குள்ளே போவோம், இல்லைனா இது கம்ப்யூட்டரில் இருந்தால் அந்த டவுன்லோட்ஸ் இதில் போயிட்டு அதில் வந்து என்ன இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜஸ்க்கு வந்து நான் பிக்சா பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இதுதான். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன். இது வந்து வேணும்னா உங்களுக்கு ஒரு வேளை டொனேட் பண்ணணும் தோணுச்சுன்னா டொனேட் பண்ணிக்கலாம், அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ என்னாச்சும் டெக்குன்னு போடுறேன், அது சம்மந்தமாக நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இதுலேருந்து என்னென்ன வேணுமோ அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான இமேஜஸ் எடுத்து நீங்கள் உங்கள் பிளாகில் அப்லோட் பண்ணிட்டு உங்கள் ஆர்டிக்கல் தேவையான மாதிரி இமேஜஸ் அப்லோட் பண்ணி போடுங்க. அப்புறம் இந்த இதுவெலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் எல்லாத்துமே நீங்கள் ஓனாக ஆகிடணும். எதுவுமே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் கிடைக்காது. அதனால் நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிட்டே எண்ணணும். இல்லை இருக்கிறது எதுவுமே நான் காப்பி பண்ணல, நானே ஓனாக இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போல்டாக இருக்கிறதுலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போல்ட் ஆப்ஷன் இருக்கும், இட்டாலிக் ஆப்ஷன் இருக்கும், அண்டர்லைன் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபு மேஜர் ஹெட்டிங்கு அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு சைஸ் மட்டும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், லார்ஜ் ஸ்மாலஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாண்ட் டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் என்னாச்சும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பை இன்சர்ட் யூஆர்எல் இருக்குது இல்லையா, இப்போ டவுன்லோட் பட்டனு இல்லைனா இப்போ இந்த ஃபார் மோர் இன்ஃபோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கொடுக்கணுன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் லிங்க்கு கொடுக்கணுன்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை குத்திங்கன்னா யூஆர்எல் கேட்கும். அந்த வெப்சைட்டோட யூஆர்எலோ இல்லை டவுன்லோட் பட்டன்னா அந்த கூகுள் டிரைவரோட யூஆர்எலோ இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் திஸ் இன் நியூ விண்டோன்னு குத்திங்கன்னா புது விண்டோவில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்கள் விண்டோவிலே ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். இல்லை எனக்கு இந்த கான்டாக்ட்லலாம் வேணான்னா இது அப்படியே கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே டெக்ஸ்ட் வந்து மேலே மாட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி தான் எல்லாம் அப்லோட் பண்ணோம். ஒருவேளை இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணுமா, இந்த ஸ்மைலி இமேஜஸ் எல்லாம் வேணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏன் எனக்கு பாட்ஸாக காமிக்குன்னா விண்டோஸ் 7 இருக்கிறதுனால இப்படி காமிக்குது, அதுவும் பழைய வெர்ஷனால் உங்களுக்கு எமோஜிஸ்லாம் காமிக்கும். இது வேணுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அலைன் என்ன வேணும், சென்டர் அலைனா லெஃப்ட் அலைனா அதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரைட் சைடில் வரத்துக்கு அந்த மாதிரி. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் வந்துச்சு, நான் வந்து சென்டர் அலைனே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த புல்லட் லிஸ்ட்டு, இந்த பாயிண்ட்டாக என்னன்னா, அப்புறம் இது கோட் டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கோட் பண்ணி கொடுக்கும். ஒரே ஒரு வாட்டி கொடுங்க, அப்புறம் அது வந்து ஏறிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு தனியாக கோட் போடணுன்னா இப்போது பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கோட் டெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னாச்சும் ஒன்று ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளாகர்னு ஏறுறேன், அதுக்கப்புறம் இப்போ அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோட வெப்சைட்டை ஒரு வாட்டி, அதாவது பிளாக் ஒரு வாட்டி ரீலோட் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பற்றி ஒரு புக்கு ஆர்டிக்கல் ஏறும்போதெல்லாம் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ அதோ இது இங்கே ஒரு மாதிரி காமிக்கும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஏன் காமிக்கலன்னு தெரில, ஆனால் அது குத்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் பாக்ஸில் போட்டு காமிக்கும். எல்லோ கலர் பாக்ஸில் போட்டுட்டு இந்த பெரிய கோட்ஸ் போட்டு காமிக்கும். அது கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் வேணும், ஒரு வேளை உங்களுக்கு தமிழ் என்ன தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கிளியர் ஃபார்மேட்டிங் அது வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் தள்ளி போகும்போது இங்கே சைடில் செட்டிங்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த லேபிள்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது இல்லையா, இப்போ யூடியூப் வந்து போகிறேன்னா இங்கே பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு டாப்பிக்கும் என்னென்ன வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த போஸ்ட்லேயும் இது வந்து என்ன லேபிள், இப்போ பிளாகர் சம்மந்தமான பிளாகர் போட்டிங்கன்னா இந்த லேபிள் கிளிக் பண்ணால் என்னென்ன இந்த லேபிளில் என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இது எந்த சம்மந்தமானது அது மாதிரிலாம் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இது பப்ளிஷ்ட் ஆன் டேட் இருக்கு இல்லையா, இது வந்து செட் டேட் அண்ட் டைம் ஸ்கெடியூல் பண்ணிங்கன்னா ஸ்கெடியூல் பண்ணலாம், இன்றைக்கி சப்மிட் பண்ணாமல் நாளைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஆட்டோமேட்டிக்னாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போது அப்டேட் பப்ளிஷ் கொடுத்தோடனே பப்ளிஷ் ஆகிடும். இந்த பெர்மா லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் அந்த போஸ்டோட லிங்க்கு. இந்த போஸ்டோட லிங்க் வந்து நீங்களே பண்ணணுன்னா கூட பண்ணலாம். இது ஏன் எனக்கு காமிக்க மாட்டேங்குன்னா நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுனால காமிக்க மாட்டேங்குது. இப்போ ரீவர்ட் டு டிராஃப்ட் கொடுத்துறேன். இப்போ ரீவர்ட் டு டிராஃப்ட் கொடுத்தோடனே கஸ்டம் பெர்மா லிங்க் அப்படின்னு காமிட்டு இல்லையா, இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டு அதை வந்து அதை சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக எது ஜென்ரேட் ஆகிடும் ஓகேனா கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் தமிழில் என்ன சேர்றீங்கன்னா இந்த டைட்டில் வந்து தமிழில் இருக்குன்னா அது வந்து தமிழில் வந்து அந்த காமிக்காது பெர்மா லிங்க், அதனால் நீங்களே தான் கஷ்டமாக போடணும். நான் இங்கிலீஷில் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிறேன். இந்த லொக்கேஷன் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்தியான்னு போட்டுருவேன். இல்லை வந்து இந்தியா எப்படி செலக்ட் பண்ணுறதுனா இந்த இந்தியான்னு சர்ச் பண்ணுங்கள், அப்புறம் இந்தியா மட்டும் செலக்ட் ஆகும். ஒரு வேளை நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டான இருக்கிற பிளேஸ் வேணும்னா இப்படி ஜூம் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கம்மா போட்டு கூட பண்ணலாம். சர்ச் டிஸ்கிரிப்ஷன், இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த இதில் போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை போடலாம் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. அதாவது இப்போது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுலேயும் டிஸ்கிரிப்ஷன் போயின்னா போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா அதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த கஸ்டம் ரோபோட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதனால் டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த டிஃபால்ட் வந்து ஏன்னா அந்த செட்டிங்ஸில் நம்ம கொடுத்து தான், அப்படி இல்லைன்னா ஆல் நோ டிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே டிஃபால்ட்டும் ஒன்று தான், ஆல் நோ டிபி அது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. இருங்க இது மட்டும் அழிச்சிடுறேன். இப்போ என் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வியூ பிளாக்னு நீங்கள் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வருவீங்க. அதில் போய்ட்டு உங்கள் போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தீம் வந்து மாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டீம் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதில் வேணுன்னா கூட மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நானே ப்ரீமியமாக வாங்குகிறேன் இல்லை ஃப்ரீயாக இருக்கிற பிளாகர் டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மிங் வீடியோஸில் வந்து ஒரு ஃப்ரீயான தீமு, அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஃபூட்டர் கிரெடிட் ரிமூவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்புறம் வேணுன்னா ஃபூட்டர் கிரெடிட் வந்து உங்களோட லிங்காக இருக்கணும், எந்த வெப்சைட் லிங்க்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி போஸ்ட் போடுறதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வர இருக்கும். பாய். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.